இவங்க தான் பாரதி. இவங்க பாரதியோட பாட்டி. இவங்களுக்கு புத்தகங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பாரதியார் கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே தன்னோட பேத்திக்கு பாரதின்னு பேர் வச்சாங்க. ஆனா பாரதிக்கு புத்தகங்கள்னா சுத்தமாவே பிடிக்காது. கண்ணா, இன்னைக்கு ஏதாவது புத்தகம் படிச்சியா அப்படின்னு பாட்டி பாரதியை பார்த்து கேட்டாங்க. பாட்டி, நான் படிக்கலான்னு ஒரு புத்தகம் எடுத்தேன். ஆனா அந்த புத்தகம் என்கிட்ட பேசிச்சு, என்ன மிரட்டுது. நீ என்ன முழுசா படிச்சிருவியா? உனக்கு அந்த அளவு தைரியம் இருக்கான்னு மிரட்டுது பாட்டி அப்படின்னு அழகா ஒரு கதை சொன்னா பாரதி. இந்த காலத்து பசங்களுக்கு புத்தகங்களோட அருமையே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பாட்டி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அடுத்த நாள் பாரதியோட பள்ளிக்கூடத்தில் அவங்க டீச்சர் ஒரு போட்டியை அறிவிச்சாங்க. கதை எழுதுகிற போட்டி. அதில் எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொன்னாங்க. பாரதி தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா. மறுபடியும் போட்டியா? போன தடவை போட்டியிலேயே நிறைய பேர் ChatGPTயை பார்த்து எழுதி வச்சிருந்தோம். இந்த தடவை மறுபடியும் போட்டின்னா ChatGPTயை பார்த்து எழுதுனா பாதி பேர் அதே மாதிரி தான் எழுதுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இதில் டீச்சர் வேற கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பாரதிக்கு ஒரே யோசனையாக இருந்தது. பாரதி சோகமாக இருக்கிறத பார்த்த பாட்டி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிவா, முதல்ல சாப்பிட்டு தூங்கலாம், காலையில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு பாட்டி பாரதியை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் பாரதியும் பாட்டியும் தூங்க போயிட்டாங்க. பாரதிக்கு ஒரு கனவு வந்தது. பாரதி ஒரு லைப்ரரிக்குள்ள சந்தோஷமா நடந்து போறா. அப்ப அங்க ஒரு மந்திர புத்தகத்தை பார்க்கறா. அந்த புத்தகம் பேசிட்டு இருந்தது. பாரதி, வா, உன்னைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு பாரதிய கூப்பிட்டுச்சு. உடனே பாரதி அந்த புத்தகத்துக்கிட்ட போய் அந்த புத்தகத்தை ஆச்சரியமா பார்த்தா. பாரதி, நீ பார்க்கறது நிஜம். நான் தான் பேசும் புத்தகம். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் என்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு அந்த பேசும் புத்தகம் பாரதி கிட்ட சொன்னது. பாரதிக்கு முதல்ல கொஞ்சம் பயமா இருந்தாலும் போக போக அது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம பாரதி புத்தகத்துக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டா. புத்தகமும் பாரதிக்கு சரியான பதிலை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அறிவியல், புராணம், மரியாதை, இன்னும் நிறைய விஷயங்களை புத்தகம் பாரதிக்கு கற்றுக் கொடுத்துச்சு. பாரதி புத்தகத்துக்கிட்ட சொன்னா, நான் வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு. அப்போ புத்தகம் சொல்லுச்சு, பாரதி, எந்த புத்தகமும் வாய் விட்டு பேசாது. நீ படிக்க படிக்க உன் மனசுல கண்டிப்பா அந்த புத்தகம் பேசும். யாரு நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க பெரியவங்களா வருவாங்க. நீ கண்டிப்பா பெரியவளா வருவ அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுச்சு. பாரதிக்கு ஒரே சந்தோஷம். கண்டிப்பா நான் நிறைய புத்தகம் படிப்பேன், தினமும் ஒரு புத்தகம் படிப்பேன்னு புத்தகத்திட்ட சொல்லிட்டு பாரதி கிளம்பிட்டா. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பாரதிக்கு தான் கண்டது ஒரு கனவு அப்படின்னு தெரிஞ்சுது. இருந்தாலும் கனவுல புத்தகத்துக்கிட்ட பேசின விஷயங்கள் பாரதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால புத்தகம் படிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு பாரதி ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு வாசிக்க ஆரம்பிச்சா. முதல்ல கொஞ்சம் அது சிரமமாக தான் இருந்தது. ஆனால் போக போக அது அவளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் ஆயிடுச்சு. பாரதி புத்தகம் படிக்கிறத பார்த்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிஜமாலுமே புத்தகங்கள் பாரதி கிட்ட பேச ஆரம்பிச்சிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கண்ணுங்களா, புத்தகம் என்னைக்குமே ஒரு சிறந்த நண்பன். நீங்க புத்தகம் வாசிப்பீங்களா?